ஹலோ, விஜயை பற்றி ஏன் பேசுகிறீங்க? விஜய் பற்றி பேசுகிறீங்களே, அவனுக்கு அரசியலை பற்றி தெரியுமா? அரசியலுக்கும் அவனுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? பெரிய அரசியல் தலைவர் மாதிரி மேடையில் பேசினா அரசியல் தலைவராகிட முடியுமா? சொல்லுங்கள். என்னையா பிரச்சனை? என்ன இது இருக்குது? எங்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலில் இருக்கிற தூசி வேலை வருவார். அவர் எங்கள் கேப்டன் காலில் இருக்கிற தூசி வேலை வருவார். அவர் ஏன் அவனை பற்றி பேசுகிறீங்க? நேற்று பெஞ்ச மழையில் இன்றைக்கி முளைச்ச காலம், அவனை போய் பேசுகிறீங்க. அவனை விட்டுங்க. இப்போ அரசியல் நடந்து ஒரு வருஷம் கூட ஆகலை. மாநாடு போட்டாரா? மாநாடு அது என்ன மாநாடா? சுடுகாடா? என்னையா இது? பைத்தியம் மாதிரி அலைகிறாங்க. அவனெல்லாம் ஒரு அரசியல்வாதி. அவனுக்கு பின்னாடி 1000 கூட்டம், லட்சக்கணக்கில் கூட்டம் போகுது. எங்கள் தலைவர் முதல் மாநாடு போடும்போது மதுரையில் 25 லட்சத்துக்கு மேலே கூட்டம் அலமோதிக்கு. அந்த கூட்டம் எனக்கும் வரும் அப்படின்னு மார்கடிட்டு சொல்கிறான். எங்கே பார்த்தாலும் பேனர்களில் விஜயகாந்த் போடுறான். எங்கள் தலைவர் போட்டால். எங்கள் தலைவர் போடுறதுக்கு இவனுக்கு என்ன அருகதை இருக்குது? போகிற இடமெல்லாம் பாட்டு போடுறான். பாட்டு போடுறதுக்கு என்ன தகுதி இருக்குது அவனுக்கு? அண்ணன் என்னையா அண்ணன்? நேற்று வரைக்கும் ஆஸ்பத்திரியில் படுத்திருக்கும்போது அண்ணன் எங்கே போனான்? என்ன அங்கே அண்ணன் எங்கே போனார்? அப்போ இல்லாத அண்ணன் இப்போ அண்ணன் வந்துட்டாரா? இது ஒரு அரசியல் நாடகம் தானே. நாடகம் நடித்து அரசியலுக்கு வந்துடலாம், அவர் பேரை சொல்லியே அரசியலுக்கு வந்துடலாம் அப்படின்னு நினப்போம் அவனுக்கு. இல்லையா? அவன் ஒரு அரசியல் தலைவர். திவேகாவா தமிழ்நாடு வெற்றி கழகம். அது வெற்றி கழகம் தான், வெற்றி கழகம் கிடையாது. என்னையா இது? தேசிய முற்போக்கு திராவிட கழகம். இந்த பேர் எப்படி இருக்குது? தமிழ்நாடு வெற்றி கழகம். தமிழ்நாடு வெற்றி கழகமா? வெற்றி கழகம் தான், வெற்றி கழகம் இல்லை. அதெல்லாம் ஒரு பைத்தியம். சினிமாவிலேயே நடிக்கிட்டு போகலாம்ல. அரசியலுக்கு நட்டமாக நிறுத்த போகிறாராக்கும். என்னத்தை நிறுத்த போகிறாரு? எங்கள் கேப்டன் இருக்கும்போது சினிமா நடிகர்களில் எத்தனையோ பேர் அரசியல் ஆரம்பித்தாங்க, கட்சி ஆரம்பித்தாங்க. ஆரம்பித்தவங்கள்லாம் இப்போ எந்த மூளைக்கு போனாங்கன்னே தெரியல.